ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் ஏச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேச திரு தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். மகம் நட்சத்திரம் 4 பாதங்களுமே சிம்ம ராசியிலே உண்டு. சிம்ம ராசியில் 4 பாதங்களும் ஒரே ராசியில் இருக்குது. அதாவது மகம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்கள் சிம்மத்தில். அப்போது இந்த மக நட்சத்திரத்தின் அதிபதி யார் அப்படின்னா கேது பகவான். மக நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான். அப்போ 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உபதிரமாக செயல்படுவார்கள். உபதிரம்னா என்ன? இவர் வந்தால் செட்டாவதுப்பா, அவர் வந்து நிற்கிறாரு, இல்லை ஏதோ ஒன்று பேசுவார், அவரிடம் பேச முடியாது, இது ஒரு சிக்கல் வந்துடும், இப்படின்ற யோசனை இருப்பாங்க. அப்போது உபத்திரங்களை செய்யக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அளவு கடந்த ஆசை உள்ளவன், செந்நிற கண்களை உடையவன். அளவு கடந்த ஆசை எப்படின்னா அது நீங்கள் எப்படி வேணாலும் நினைக்கலாம், அது வேறு விஷயம். பொருளாதாரம் என்ற விஷயத்திலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல பொருளாதாரத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையை சிந்தித்து நல்ல முறையிலே செயல்படுபவனாக இருப்பான். செந்நிற தேகம் உடையவனாக இருப்பான். அதே போல் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஜாதகர் அடுத்தவரிடம் பேசும்போது சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா இதனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த ஜாதகன் அதிக சிக்கலில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு முழிப்போம். இது எதுக்கு நமக்கு தேவையா? ₹1 பிரயோஜனம் இல்லை, இதனால் எனக்கு நிறைய பிரச்சனை, மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவிற்கு தன்னுடைய வாயால் தானே கேட்டுடும். இந்த ஒரு நிலைமை இந்த ஜாதகனுக்கு இருக்கும். அதனால் என்ன செய்யணும்? எச்சரிக்கை வேணும், எச்சரிக்கையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை கரடுமுரடாக பேசக்கூடியவர்கள். இப்போது இதை பற்றி தான் பேசணும். ஒரு செயலோ ஒரு தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றால் அதை டைரெக்டாக பேச மாட்டாங்க. இவங்க சுற்றி வளைச்சி பேசக்கூடிய தன்மை இந்த ஜாதகனிடம் உண்டு. அப்போ அவர் என்ன பண்ணுவாங்க? இந்த ஜாதகனோட எச்சரிக்கையாக இருப்பாங்க. நண்பர்களாயினும் உறவினர்களாயினும் சகோதரிகளாயினும் எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஏன்னா முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாக பேசக்கூடிய வார்த்தைகள் உண்டு. என்ன இருந்தாலும் டைரெக்டாக பேசுவார். இதை தான் இன்னாரை பற்றி தான் பேசுகிறேன் என்று பேச மாட்டாங்க. சுற்றி வளைச்சு பேசக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதகனிடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய உடம்பில் தீயினால் சம்பந்தப்பட்ட மருவு அல்லது காயங்கள் இந்த ஜாதகனிடம் இருக்கும். தீ சம்பந்தப்பட்ட காயம் உடம்புல இருக்கும். பெண்களிடத்தில் இந்த ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பு. ஏனென்றால் சிக்கலில் சிக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார விஷயத்தில் ஆகட்டும், பழகிற பழக்க தோஷங்களில் ஆகட்டும், இந்த ஜாதகனுக்கு அதிக தொந்தரவுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர் அழகானவர், சிறந்தவர், திறமைசாலி. அழகாமல் இருப்பார், திறமைசாலியாமல் இருப்பார்,
பொருளாதார வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் என்று நினைத்து அதற்கேற்றது போல செயல்படுபவராகவும் இருப்பார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு அக்கறை வேண்டும். அதை எண்ண மாட்டான், கண்டுக்க மாட்டான். அது தப்பாயிரும். அப்போ உடல் நலம், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் ஏதோ ஒரு வியாதி இந்த ஜாதகனை தொட்டுக்கொண்டு பாடாய்படுத்தும். அப்போது நோய்வாய்ப்பட்டுருவானா, படுவாரா? அதனால் வலியை அனுபவித்து கொண்டு வாழ வேண்டியதாக இருக்கும். அது எந்த வலியோ, எதை சம்பந்தமாக வருமோ அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அது புரியும். இது பொதுவான பலன்களாக நாம் எடுக்கணும். அதே போல் வாழ்க்கை வாழ திட்டங்கள் தீட்டுவான். இப்படி தான் வாழணும், இப்படி தான் சம்பாதிக்கணும், நாம் இப்படி தான் இருக்கணும், இந்த உலகத்திலே பேரும் புகழும் சம்பாதித்து அதற்கேற்றது போல நாம் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வாழ்பவனாக இருப்பான். அதே போல மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் இந்த ஜாதகனுக்கு அழகான நல்ல அறிவுள்ள ஒரு மனைவி இந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். மனைவியால் இந்த ஜாதகனுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, அசையும் சொத்து அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமோ, மனைவியின் மூலமாக இந்த ஜாதகனுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, மனைவி மூலமாக வருமானம் உண்டு. அப்போது பொண்டாட்டியை நல்லா வச்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பொருளாதாரம் இருக்குது இல்லையா. அப்போது ஜாதகனும் நல்ல திறமையோடு அழகானவராகவும் முக தேஜஸோடும் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல அருமையாக இனிமையாக பேசக்கூடியவனாக இருப்பான் 4ஆம் பாதத்துக்காரன். அப்போது சில முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில் இந்த செயல்களை இந்த ஜாதகன் செய்வான். அப்போ என்னாகும்? மனகசப்பு வந்துடும். அப்போது உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், இவரிடம் பழகும் நண்பர்கள் நல்ல உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஜாதகன் சிறிது அக்கறை வேண்டும். சொறி சிரங்கு போன்ற நோய்களும், அதே போல் தேமல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதிக எச்சரிக்கை தேவை. ஏன்னா தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகனை நோய் நாடும். 4ஆம் பாதத்துக்காரங்க எச்சரிக்கை வேண்டும் நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அப்படின்னு சொல்லுது. சிறப்பான செயல்படுவது இந்த ஜாதகனுக்கு பிடிக்கும். ஒரு வார்த்தை, ஒரு பேச்சு கொடுத்துட்டாருன்னா அதை நடந்துக்கணும். கொடுக்கலோ வாங்கலோ ஏதோ ஒன்று, நமக்கு பேர் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. வணக்கம்.